ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்துல இந்த காலைவேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காய் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இந்த நாளில் இந்த வீடியோவை பார்க்கிற உங்களோடு கூட உங்கள் குடும்பத்தோடு கூட நிச்சயமாய் இருப்பதாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த வேதத்தை நாம் தியானிக்கும் போது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நமக்கு ஆண்டவர் பேர்ல ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதனால தான் சொல்லுகிறது, நம்முடைய நம்பிக்கையில அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். ஏன் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து வந்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால நாம் விசுவாசத்தோடு கூட காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது பார்க்கிறோம். இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒருவேளை அற்புதம் நடைபெறாமல் இருக்கிறதுனால நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இல்ல ஆண்டவருடைய சமூகத்துல தேவன் எனக்காய் செய்வார் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா? இந்த காலவேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே, அதனால் நாம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலோ இல்லது ஊழியர்கள் மூலமாய் கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு ஆமேன் என்று நிறைவேறத்தக்கதாய் இருக்கிறது. அவர் உங்க வாழ்க்கையில செய்த காரியத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஒருவேளை அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியத்திற்காக, திருமண காரியத்திற்காக நெடுநாளாய் உடைய சமூகத்துல காத்திருக்கிறேனப்பா, ஆனால் ஏன் தாமதமாகிறது? ஒருவேளை நடக்காதோ என்று சோர்ந்து போய் இந்த காலவேளையில் இருக்கிறீர்களா? இல்ல இந்த சுகத்துல எனக்கு ஒரு நல்ல சுகம் இல்லையே, ஒரு பலவீனத்தோடு கூட இருக்கிறேனே, இப்படிப்பட்ட ஒரு நன்மை வரவில்லையே என்று கவலையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறீங்களா? இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே, நீங்கள் அசையாமல் நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள். உங்களுக்கான நன்மைகள் நிச்சயமாய் கடந்து வரும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல உயர்வு நிச்சயமாய் கடந்து வரும். ஏன் என்று சொன்னால், அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே என்று சொல்லுகிறது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை செய்வார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால நீங்க ஆண்டவரிடத்துல எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்பிக்கையோடு இருங்கள், ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கால வேளையில நீங்க எங்களோடு கூட பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை கவலையோடு பாரத்தோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல சோர்வோடு யாராவது காத்திருப்பாங்கன்னா, இந்த நாளில நீங்க அவர்களை திடப்படுத்தினபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல உம்முடைய சமூகத்திலிருந்து நீங்க அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீராக நாங்க ஜெபிக்கிறோம். என்ன காரியத்துல ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்துல அந்த நன்மை உண்டாவதாக நாங்க ஜெபிக்கிறோம். ஏன்னா நீங்க உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதிங்கப்பா, மகிழ பண்ணுங்க. இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளா இருக்க நீங்க உதவி செய்வீராக நாங்க ஜெபிக்கிறோம். அவர்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உடைய கிருபை கடந்து போகட்டப்பா. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.